நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளருதா இல்லை மந்தமான நிலையில் இருக்கா அப்படின்றத மந்த்லி ஒரு ரிப்போர்ட்டை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த ரிப்போர்ட்டோட நேம் தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இந்த பிஎம்ஐ ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா S&P குளோபல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஃபினான்ஷியல் கம்பெனி தான் வந்து இது ரிலீஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்புறம் சர்வீஸ் செக்டர் இந்த ரெண்டு துறையுமே பார்த்தீங்கன்னா அளவிடக்கூடிய ஒரு பொருளாதார குறியீடு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ. ஸோ எப்படி இந்த பிஎம்ஐ டேட்டாவை வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லைக் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் இல்லை சர்வீஸ் செக்டர் ஆகட்டும் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேசிங் மேனேஜர்னு கண்டிப்பாக ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டாஸை வந்து இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு அண்ட் எவ்வளோ ப்ரொடக்ஷனை நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க இந்த மாதம். அடுத்தது உங்கள் கம்பெனிஸில் வந்து புதுசாக ஆள் எடுத்துக்கிங்களா இல்லை இருக்கிற ஆளை வந்து கம்மி பண்ணியிருக்கீங்களா. அடுத்தது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸோட ஸ்டாக் எந்த கண்டிஷனில் இருக்குது. அடுத்தது உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய சப்ளை எல்லாமே கரெக்டான டைமில் வந்துருதா. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அந்த டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ்லேருந்து அவங்க வாங்கிப்பாங்க. வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க செட் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வாங்கிப்பாங்க. வாங்கின பிறகு அந்த கம்பெனிஸோட சிச்சுவேஷன் பெட்டராக இருக்கா ஒர்ஸாக இருக்கா இல்லை சேமாக இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு இந்த பிஎம்ஐல இருக்கக்கூடிய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 100 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 0 to 100 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 50ன்றது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைன்ற அர்த்தம். ஸோ இந்த பிஎம்ஐ 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். 50க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம், அதாவது மந்தமான நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம். இந்த பிஎம்ஐ ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பிஸ்னஸ் மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எந்த நிலைமையில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை ரொம்பவே மந்தமான நிலையில் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்புறம் RBI ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாலிசி டிசிஷன்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னா எந்த செக்டார் ரொம்பவே மந்தமான நிலையில் இருக்குது ஸோ அவங்கள வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கீம் கொண்டு வரலாம். அதே மாதிரி பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா RBIக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிஎம்ஐ பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை சந்திக்கலாம்.